வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, சிம்ம ராசிக்கார நேயர்கள், கிருத்திகை, உத்தரம், உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கோயிலில் போய் நெய் விளக்கை ஏற்றி பாருங்க. பசு நெய் விளக்கு அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இது சத்தியம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6 7:30. இன்னைக்கு சஷ்டி, முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபடுறது நல்லது. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்ப பார்க்கலாம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலமான தைரியமும் விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் திரு நல்லாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம் எல்லா விஷயத்திலையும். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பேச்சினால சிக்கல் வரும். 3 நட்சத்திரக்காரர்களும் கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 2. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலகுறீங்க. உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஞாபக சக்தி அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் உங்களுடைய பலமான விடாமுயற்சியும் தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கிறது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 7, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். ஏன்? சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். பேச்சு சாமர்த்தியம் பிரச்சனையாயிடும். ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் அருணனே போற்றி. கருட பகவானுடைய அண்ணா அருணன். அவருடைய நினைவை, அவருடைய பேரை சொன்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருள் வாங்க வேண்டாம். அசைவ உணவு வேண்டாம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். தனுசு ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். உங்களுடைய சாந்தமும் புத்தி கூர்மையும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம்.
அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதம், சந்தோஷம், கலக்கரிங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 9, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கல். அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. நாளைக்கு திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 6 to 7:30. செவ்வாய்க்கிழமை ராமநவமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.